பாடுத தப்பா போடுறேன். ஏன் தம்பி என்ன தப்பா போடுறிய? தப்பா பாடுறேன். ஆமா. என்ன தப்பு? நீ பாடுனது என்ன ஒருத்திக்கு 2 கால் ஒருத்திக்கு 4 கால். ஆமா. ஒரு கால இல்ல. ஓய் ஒரு கால இல்லன்னு சொன்ன. அட பைத்தியங்க. நான் பாடுன தப்பா? ஆமா. கரெக்ட்டா பாடுறீங்க. எப்படி? ஒருத்திக்கு 2 கால். சரி. ஒருத்திக்கு 4 கால். ஆமா. ஒருத்தி சுத்தமா கால் இல்லனா கோழிக்கு எத்தனை கால்? 2 கால். அதான் ஒருத்திக்கு 2 கால். சரி 4 கால். ஒருத்திக்கு 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? 4. அதான் ஒருத்திக்கு 4 கால். சரி அதான் போடு. சுத்தமா கால இல்லன்னு சொன்னியா? ஒரு சுத்தமா காலே இல்லனா பாம்பு வேகமா போகுதுல ஊர்ந்துகிட்டு. ஆமா. அது கால்லயே ஓடுது. இல்ல. அது கால் இருக்குதா? இல்ல இல்லண்ணா. அதான் ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. சரி ஒருத்திக்கு என்ன 2 முளை? ஆமா. அது எப்படி? ஒருத்திக்கு 2 முளை, ஒருத்திக்கு 4 முளை. ஆமா. அப்படினா தப்பா நினைக்கிறேன். ஆமா. தப்பா நினைக்காத. சரி எப்படி? ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. அது குட்டிங்களுக்கு பால் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கு. அந்த பால் கொடுக்குற காம்பு ஆட்டுக்கு எத்தனை இருக்குது? 2. அதான் ஒருத்திக்கு 2 முளை. சரி 4. 4னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? போடுது. கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல? ஆமா. பசுமாடுக்கு எத்தனை காம்பு இருக்கு? 4. அதான் ஒருத்திக்கு 4 முளை. ஓஹோ. சரி ஒரு சுத்தமா இல்லையா? சுத்தமா இல்லன்னா கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது இல்ல? ஆமா. அது குஞ்சுங்களுக்கு பால் கொடுக்குமில்ல? ஆமா. குஞ்சு பொறி பால் கொடுக்குதா? இல்ல. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. ஆமா. அது எதுனா பால் கொடுக்குது? பால் கொடுக்குறது. அதான் ஒருத்தி சுத்தமா முளையல. ஒரு சின்ன ஓட்டம் சொன்னியா? அது எப்படி? அட சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா. ஊசியில் நூல் கோர்த்தா சீலை தைக்க முடியும். ஆமாண்ணா. அந்த ஊசியில ஓட்டை தான் நூல் கோர்க்க முடியும். ஆமா. அதுல ஓட்டம் இருக்குது. சின்னதா இருக்குது. அதான் ஒருத்தி சின்ன ஓட்டை. பெருசு ஒருத்திக்கு பெரிய ஓட்டனா சாக்கு தைக்கிறவங்கள கோன் ஊசி. ஆமா. அது ஊசி தானே. ஊசி தான். அதுல ஓட்டை இருக்குது. பெருசா இருக்குது. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. சரி ஓட்டையா இல்ல நீ? ஒரு சுத்தமா ஓட்டை இல்லன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ண குண்டு ஊசி. ஆமா. அது ஊசி தானே. ஊசிதான். அதுல ஓட்டை இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒரு சுத்தமா ஓட்டையே. நான் சரியா தான் பாடுகிறேன். நீ தப்பா புரிஞ்சுக்க. என்னது ஒருத்தி சுத்தமா இல்லன்னா அதான் காரணம். சரி வேற அதுதான் கேட்க வந்தேன். வேற ஒன்று இருக்குது. என்னது? மத்தாளக்காரனா கொள்ளக்கார டீ குடிக்கிறாங்கல்ல? ஆமா. அதை வாங்கி குடி. தரப்படாங்க. அப்படியா? தட்டி விட்டுருலன்னா அது வேற செய்யலாம். நெப்பு கட்ட கூடி என்னத்தை கேட்கறது? பாரு வந்துட்டா. யாரு பஸ் ஸ்டாண்ட் கேர கேட்டோம். அப்படியா? ஆஹா சரி போகட்டும். ஓய் என்னது? பழனிக்கா? எதுக்கு? சத்தமா பேச. பஞ்சாயத்துல போறதுக்கா? எதுக்கு? இப்ப வந்து ஜாயிட் யாருடா? நம்ம பொண்ணுதானா? ஏன் பொண்ணு? ஊம் பொண்ணியா? அந்த வேலைக்கு போறதுல ஊம் பொண்ணாயாங்க? ஆமா. அப்படியா? மொத்தம் அது ஊம் புள்ள. நான் அந்த வேலைக்கு போறதுல. அட ஊம் புள்ள. ஆமா. இப்ப வந்தது ஊம் புள்ள. ஆமா. அப்படியா? டேய் வர சொல்லி விடுறா. ஏன்னா உன்ன இருனா? அட வர சொல்லி விடுறாங்கறே. சரி. கூப்பிடு. அம்மா வாமா. பாப்பா. ஓய். அவர் டீ குடிக்கிறாரு. என்ன பண்ண சொல்ற? இல்ல. குடி.
நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது பழையனைப்பட்டி பாலாஜி நகர் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே மூத்த கடவுளாகிய முந்தி பிறந்த தொந்தி கணபதி என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு விநாயகர் பெருமானுக்கு மகா கும்பாபிஷேக விழா என்று சொல்லக்கூடிய விழாவை முன்னிட்டு ஊர்ப்பொது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் வச்சிருக்காங்க. அதனை விநாயகர் கல்யாணம். இத்தனை ஆண்டு காலமாக விக்னேஸ்வரர், விநாயகர், பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய தொந்தி கணபதி என்று சொல்லக்கூடிய கணேசன் பெயரோடு வாழக்கூடிய இந்த விநாயகர் பெருமானாகப்பட்டவர். இதுக்கு பிறகு சித்தி புத்தி விநாயகர். ஓஹோ, கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்லம்மா. இந்த சித்தி புத்தி விநாயகர் எப்படி பேர் வந்தது? அந்த பேர் தான் இந்த நாடகத்துல வருது. ஓ, இதுலயா? தித்தி பித்தி சித்தி புத்தி சித்தி புத்தி விநாயகர். சித்தி புத்தி அப்படி இந்த விநாயகர் எப்படி பேர் வந்தது? சித்தி புத்தினா யாரு? யாரு? கொண்டாட்டியா, மகளா, தங்கச்சியா என்பதற்காக இதில் இருந்துனா சித்தி புத்தி விநாயகர் என்று சொல்லக்கூடிய பேர் வருது. சரி, அது மட்டும் கிடையாது. இந்த பிள்ளையாராகப்பட்டவர் ஆத்தங்கரை ஓரத்துல அரச மரத்து இடையில இதுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. ஆமா, ஆத்தங்கரை குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துருப்பாரு. பாத்துருக்கிறேன். இதற்கு முன்னாடி கைலிங்கையில அமர்ந்து காட்சியளிப்பார். இதற்கு பிறகுதான் ஆத்தங்கரை ஓரம் அரசு மரத்தையில உட்கார்ந்து அப்படியே பாத்துட்டு இருப்பார். அப்படியா? ஏன் பாக்குறாரு? விளக்கங்கள் வருது. அந்த விளக்கம் இதுல வரும். காலையில சித்தி பித்தி விநாயகர் இந்த நாடகத்திலே நான் தான், எனது பெயர் என்ன, என் நாடகப்படைய காரியம் என்ன எல்லாம் சொல்லட்டுமா? சொல்லுமா, சொன்னதுன்னு தெரியும். மண்ணுக்கு லட்சுமி, பொண்ணுக்கு லட்சுமி, விதிக்கு லட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி. சரி அம்மா, ஏக்கா சரிம்மா, லட்சுமிங்கிறீங்க. உங்களுடைய பிறப்பு எப்படி? கல்யாணம் பார்த்துட்டு போங்க, சித்தி புத்தி விநாயகர் பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லது. அம்மா, பணக்காரனா பார்த்து போறவன் நானு. ஓஹோ, பணக்காரங்கிட்ட இல்லாதவங்கிட்ட போக மாட்டேன், பிச்சைக்காரங்கிட்ட. கட்டு கட்ட பணம் இருந்தா அந்த பணத்துல நான் ஏற்படுத்துக்குவேன். நீ ஏற்படுத்துக்குவேன்? ஆமா. விடுவானவன் என்ன? இந்த பணக்காரன் தான். என்ன பண்ணுவான்? ஏமா, பணத்து மேல போய் ஏற்படுத்திட்டு சும்மா இருப்பானா? அவன் மேல பாத்துக்குவான்.
அதுக்கு மேல ஆமா அந்த அளவு வச்சு விங்கணிச்சு படுத்திருப்ப. கரெக்ட் கரெக்ட். அது இல்லன்னா பின்ன கட்டு கட்டா பணம் இருக்கும் பொழுது இந்த மகாலட்சுமி போனா அதுக்கு மேல அவன் படுத்துக்குவான். ஓஹோ, பயந்து போயிட்டே இருக்கும். என்னது காசு பணம் எங்க போவோம்? இருக்கு அடிக்கிட்டே போகும், பொட்டி பொட்டி அடிக்கிட்டு போகும். அப்படியா? பணத்தோட பணம் சேரும், குணத்தோட குணம் சேரவே மாட்டான். பணம் இருந்தா உன்னோட வருவேன், குணம் இருந்தா வரமாட்டேன். அப்படியா? அப்ப கொள்ளக்காரங்க இருக்குது அவங்கிட்ட போ. ஆமா, பணம் இருக்குது, நாளைக்கு தான் போலான்னு இருக்கிறேன். அப்படியா? சரி. அம்மா, இப்படி ஆதிமா லட்சுமியாக நடந்தாலும் எப்படி பிறந்தீங்க? சரி, உங்க அப்பா அம்மா யாரு? அம்மனுக்கு தேவாதி தேவரல்ல தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி திருப்பார் கடலை ஒரு பானையாக வைத்துக் கொண்டு மந்திரிகரை மலையை மத்தாக வைத்துக் கொண்டு நாகசர்பத்தி திருப்பார் கயிறை கொண்டு இப்படி அமிர்தம் கிடைத்தார்கள். ஓஹோ, அமிர்தம் தேவாமிர்தம். ஆமா, சரி. அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது முதலாக அந்த அமிர்தத்திலே இந்த மூதேவி பிறந்தது. மூதேவினா தூக்கம். ஓ, மூதேவினா தூக்கம், மனசனுக்கு வர தூக்கம். உண்மைதான். அமிர்தம் கிடையும் பொழுது மூதேவி பிறந்தால் இந்த உலகம் என்னாகும்? ஒரே தூக்கமா தான் இருக்கும். ஆமா, அதனாலே தேவரெல்லாம் ஒன்றாக கண்டி மீண்டும் அமிர்தம் கிடைச்சாங்க. அந்த அமிர்தத்திலே இந்த ஸ்ரீதேவி நான் பிறந்தேன். அந்த அமிர்தத்துல ரெண்டாவதா நீ பிறந்தீங்க. சரி. ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோர்தமை, ரதி, ரதி தேவி, ரதி சித்ரா என்று சொல்லக்கூடிய தேவக்கணிகள் 7 பேர் பிறந்தார்கள். அதுல சரி. இப்படி இதோ தேவமரத்துல பிறந்தீங்க. ஆமா, அது மட்டுமா 32 சிம்மாசனம், வெள்ளை பட்டத்து யானை, கற்பக விருட்சகம். சரி, பெரிய கற்பக விருட்சகம் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆஹா, பணமா கொட்டும். இது சீரியல் பல்பு இல்ல, சீரியல் பல்பா? இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? சரி சரி. மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கும், தென்னை மரத்துல தேங்காய் மரத்துல புளியங்காய் காய்க்கும்.
பின்ன தேங்காய் மரத்துல தேங்காய் தான் மாறியும், புளிய மரத்துக்கு புளியங்காய் புளியங்காய் வரும். ஆனால் இந்த கற்பக பரிசிலே அப்படியே ஆட்டினா போதும் பணமா கொட்டும். ஓஹோ, பணம் காய்க்கிற மரம். ஆமா, கற்பக மரம், கற்பக விருட்சகம். சரி சரி என்ன சொல்லக்கூடிய இதோ வெள்ளி பட்டத்து யானை, பூச்சக்கர குடி, எல்லாமே அதுல பிறந்தது, அதுல பிறந்தது. அப்ப கூட்டி கழிச்சு பார்க்கணும், அது தேவ மரத்துல நீங்களும் பிறந்தீங்க. ஆமா சரி. அம்மா அப்படி அமெரிக்கத்திலே நான் பிறந்தபடியால் தேவரெல்லாம் ஒன்றாக கூடி எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்கடி. அப்படியா? இப்ப மாலைக்கு வேலை விட்டது யாரு? பக்கத்து வீட்டுக்காரன், பொட்டிக்காரர் கண்டம் தான். அப்படியா? அவன் பார்த்தா அப்படி தெரியலையே, பாவம். சொல்லட்டுமா? யாருமா? ஆயிரம் கண் பிடித்தவன் மாயவன். நாங்கள் வசிக்கும் சாம்ராஜ்யமோ வைகுந்தம். வைகுந்தம். ஆமா. அந்த பீடத்திலே உலகத்துக்கெல்லாம் காத்து ரசித்திருக்காரே அந்த மாயவன் கண்ணில் பிறந்தாவன் அவர்தான் என்னுடைய சாமி. ஆமா. குழந்தை குஞ்சு இருக்குதா? பாரு, குழந்தை குட்டி இருக்குதுன்னு கேக்குறேன். இப்படிப்பட்ட மாயவன் மடமடைந்தபடியா அவர் மீது நான் ஆசை கொண்டேன், என் மீது அவர் ஆசை கொண்டார். இரு மனதும் ஒரு மனம் ஆனது. சரி, அதன் காரணமாக அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறேன்.